வருங்கால காவல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன 2 வீடியோவில் சிந்துவெளி நாகரிகம் மற்றும் சோழர்கள் பாண்டியர்கள் பற்றி அந்த ஃபுல் டாப்பிக்கை 6th-12th வரைக்கும் கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் 3 டாபிக் பார்க்க போகிறோம் ஒரே வீடியோவில். இந்த வீடியோவில் 6லேருந்து 12வது வரைக்கும் கவர் ஆகக்கூடிய சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள் மற்றும் குப்தர்கள் அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இதெல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின், மறக்காமல் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சாளுக்கியர்கள். வதாபி சாளுக்கியர்கள் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? முதலாம் புலிகேசி. வதாபி சாளுக்கியர்கள் யாரின் கீழ் குறுநில மன்னர்களாக இருந்தார்கள்? கடம்பர்கள். வதாபி கோட்டையை கைப்பற்றி அதை சுற்றி சுவரை எழுப்பியவர் யார்? முதலாம் புலிகேசி. வதாபியை தலைநகராக மாற்றியவர் யார்? முதலாம் கீர்த்திவர்மன். வதாபி விஷ்ணு கோவிலை கட்டியவர் மங்களேசன். சாளுக்கிய வம்சத்தின் சிறந்த அரசர் இரண்டாம் புலிகேசி. இரண்டாம் புலிகேசியிடம் தோற்ற வட இந்திய மன்னர் ஹர்ஷர். இரண்டாம் புலிகேசியிடம் தோற்ற பல்லவ மன்னர் மகேந்திரவர்ம பல்லவன். அது எந்த போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லூர் போரில் தான் தோற்றாரு. இரண்டாம் புலிகேசி அமைச்சரவைக்கு வருகை தந்த வெளிநாட்டு தூதுக்குழு ஈரான் அரசர் இரண்டாம் குஸ்ருவின் தூதுக்குழு. வதாபியை கைப்பற்றவர் யார்? முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன். வதாபியை மீட்டவர் யார்? இரண்டாம் விக்ரமாதித்யன். வதாபி சாளுக்கியர் கடைசி அரசர் இரண்டாம் கீர்த்திவர்மன். இரண்டாம் கீர்த்திவர்மனை தோற்கடித்தவர் தந்தி துர்கர். வெங்கி கீழை சாளுக்கிய அரசை ஏற்படுத்தியவர்கள் விஷ்ணுவர்தன். வெங்கி கீழை சாளுக்கியரின் தலைநகரம் வெங்கி. வெங்கி கீழை சாளுக்கியரின் கடைசி மன்னர் ராஜராஜ நரேந்திரன். கல்யாணி மேலை சாளுக்கியர் அரசை ஏற்படுத்தியவர் யார்? இரண்டாம் தைலப்பர். இரண்டாம் தைலப்பர் தோற்கடித்த மாலவரசர். பரமாரர். கல்யாணி மேலை சாளுக்கியர்களின் தலைநகரத்தை மானியக்காட்டாவிலிருந்து கல்யாணிக்கு மாற்றியவர் முதலாம் சோமேஸ்வரர். கல்யாணி மேலை சாளுக்கியரின் கடைசி அரசர் மூன்றாம் தைலப்பர். சாளுக்கியரின் அரச முத்திரை காட்டுப்பன்றி. அரசரை வென்ற பிறகு இரண்டாம் புலிகேசி சூட்டிக்கொண்ட பட்டம் பரமேஸ்வரன். சாளுக்கிய அரசர் பல்வேறு யாகங்களை நடத்தினார் என கூறும் செப்பு பட்டயம் ஹீகடப்பள்ளி செப்பு பட்டயம். சாளுக்கிய அரசின் பில்லாளுநராக இருந்தவர் விஜயபத்ரிகா. சாளுக்கிய அரசின் சமகர்த்தா என்பவர் யார்? அரச கருவூலர். சாளுக்கிய அரசின் மகாத்ரா என்பவர் யார்? கிராமத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர். சாளுக்கிய அரசில் சமந்தா என்பவர் யார்? நிலப்பிரபு. சாளுக்கியர்கள் வணங்கிய போர்க்கடவுள் கார்த்திகேயன். இரண்டாம் புலிகேசியின் அவைக்கள புலவர் மற்றும் படைத்தளபதி ரவிகீர்த்தி. முதலில் மிருதுவான மணக்கற்களை பயன்படுத்தி கோவில் எழுப்பியவர்கள் சாளுக்கியர்கள். இந்திய கோயில் கட்டிடக்கலையின் தொட்டில் ஐகோல். சத்யஸ்ராய என்பதன் என்ன? உண்மையின் உறைவிடம். ஐகோல்கள் உள்ள கோயில்களின் எண்ணிக்கை 70. சாளுக்கியர்களின் அரசு சடங்குகள் நடைபெற்ற இடம் பட்டாடக்கல். பட்டாடக்கல்லில் உள்ள விருபாக்ஷா கோவில் வளாகத்தில் எத்தனை கோயில்கள் உள்ளன? 10 கோயில் இருக்குது. அதில் 6 திராவிட பாணியும் 4 நகரா பாணியும் கொண்டது. விருபாக்ஷா கோவில் எதனை மாதிரியாக வைத்து கட்டப்பட்டது? காஞ்சி கைலாசநாதர் கோவில். பிற சாளுக்கிய கோயில்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்கண்டி காசி விஸ்வநாதர் கோயில், குருவட்டி மல்லிகார்ஜுனா கோயில், பகலி கல்லேஸ்வரர் கோயில், இட்டகி மகாதேவர் கோயில். அடுத்த ராஷ்டிரகூடர்கள். ராஷ்டிரகூடர்களின் தாய்மொழி கன்னடம். ராஷ்டிரகூடர்கள் ஆரம்பத்தில் யாருக்கு கப்பம் கட்டினார்கள்? மேலை சாளுக்கியர்களுக்கு. ராஷ்டிரகூடர்களின் துறைமுகம் ஃப்ரோஜ். ராஷ்டிரகூடர்களின் முதல் மன்னர் தந்தி துர்கர். தந்தி துர்கரிடம் தோற்ற சாளுக்கிய அரசன் இரண்டாம் கீர்த்திவர்மன். எல்லோரா கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் முதலாம் கிருஷ்ணர். எல்லோரா கைலாசநாதர் கோவில் எதன் சாயலை கொண்டுள்ளது? மாமல்லபுரம் கடற்கரை கோயில். எல்லோரா கைலாசநாதர் கோயிலின் பரப்பளவு 60,000 சதுரடி. ராஷ்டிரகூடர்கள் தலைசிறந்த அரசன் அமோகவர்ஷர். ராஷ்டிரகூடர்களின் தலைநகரம் மான்யகெட்டா, மால்கெட்டவன் சொல்லுவாங்க இல்லையா. கன்னட மொழியின் முதல் இலக்கண கவிதை நூல் கவிராஜ மார்க்கம். அது அமோகவர்ஷரால் எழுதப்பட்டது. தென்னிந்திய அசோகர் என அழைக்கப்படுபவர் யார்? அமோகவர்ஷர். அமோகவர்ஷரை உலகின் தலைச்சிறந்த 4 தலைவர்களுள் ஒருவர் என கூறியவர் சுலைமான். பராந்தக சோழனால் வல்லம் போரில் தோற்கடிக்கப்பட்டவர் இரண்டாம் கிருஷ்ணர். ராஷ்டிரகூட அரசர்களுள் திறமை வாய்ந்த கடைசி அரசர் மூன்றாம் கிருஷ்ணன். மூன்றாம் கிருஷ்ணன் சோழர்களை எந்த போரில் தோற்கடித்தார்? தக்கலம் போர். ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோயிலை கட்டியவர் மூன்றாம் கிருஷ்ணர். கன்னட இலக்கியத்தில் 3 ரத்தினங்கள் ஆதிகவி பம்பா, ஸ்ரீ வெண்ணா, ரன்னா.
ஆதிகவி பம்பா எழுதிய நூல்கள் ஆதிபுராணம், அது ரிஷபதேவர் வாழ்க்கை வரலாறு, விக்ரமார்ஜுன விஜயம், மகாபாரதம் மீள்தருகை, பார்ஷவுதயம் என்ற நூலை எழுதியவர் ஜினசேனர். ஸ்ரீபுரி என்ற இயற்பெயர் கொண்ட தீவு எது? எலிபண்டா தீவு. எலிபண்டா தீவு உள்ளூர் மக்களால் எவ்வாறு அழைக்கப்பட்டது? காரபுரி. அடுத்து பார்க்க போகிற டாபிக் குப்தர்கள். குப்தர்கள் ரொம்பவே முக்கியமான டாபிக். இதில் நம்ம ஒரு 112 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை கூறுகிறதுனா சமுத்திரகுப்தர். உதயகிரி குகை கல்வெட்டு, மதுராபாதை கல்வெட்டு, சாஞ்சிப்பாறை கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறதுனா 2ஆம் சந்திரகுப்தர். பிதாரி தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தர். நீதி சாஸ்திரம் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாரதர். தேவி சந்திரகுப்தம் முத்ராராட்சம் ஆசிரியர் விசாகதத். 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி பாக்யன். குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசர் ஸ்ரீகுப்தர் கடோத்கஜர். கல்வெட்டுகளில் மகாராஜா என்று அழைக்கப்பட்டவர்கள் ஸ்ரீகுப்தர் கடோத்கஜர். எந்த அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை 1ஆம் சந்திரகுப்தர் மணந்தார்? லிச்சாவி. சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்ட தங்க நாணயங்கள் யாருடைய உருவம் உள்ளன? சந்திரகுப்தர் குமாரதேவி உருவம் உள்ளது. தங்க நாணயத்தில் இடம்பெற்றுள்ள வாசகம் லிச்சாவையா. குப்த அரசவம்சத்தின் தலை திறந்த அரசர் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரின் அவைக்கால புலவர் ஹரிசேனர். ஹரிசேனர் இயற்றிய பிரயாகை மெய்கீர்த்தி எந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது? அலகாபாத் தூண் கல்வெட்டு. பிரஸ்தி என்பதன் பொருள். சமஸ்கிருத சொல். பிரஸ்தி என்பது ஒருவரை பாராட்டி புகழ்வது. குப்த அரசர்களின் மிகச்சிறந்த போர் தளபதி சமுத்திரகுப்தர். வட இந்தியாவில் எத்தனை அரசுகளை சமுத்திரகுப்தர் கைப்பற்றினார்? 9 அரசுகளை. சமுத்திரகுப்தர் எத்தனை அரசுகளை தன் கட்டுப்பாட்டுக்கு சிற்றரசுகளாக்கி கப்பம் கட்ட செய்தார்? 12. குதிரைகளை பலியிடும் வேள்வியை மீண்டும் நடைமுறைப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். எந்த குப்தர் வெளியிட்ட நாணயங்களில் வீணை வாசிப்பது உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது? சமுத்திரகுப்தர். கவிராஜா என பட்டம் பெற்றவர் யார்? சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரின் சமகாலத்து இலங்கை அரசர் ஸ்ரீ மேகவர்மன். 2ஆம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்யர் சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவம் குஜராத்தை கைப்பற்றியவர் 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்த காலத்தில் இந்தியாவிற்கு வந்த சீன பௌத்த அறிஞர் பாக்யான். யாருடைய அவையில் நவரத்னங்கள் எனப்பட்ட அறிஞர்கள் இருந்தன? 2ஆம் சந்திரகுப்தர்கள். அவர் விக்ரமாதித்யன். நவரத்தினங்கள். காளிதாசர், அவர் சமஸ்கிருத புலவர். ஹரிசேனர், அவர் ஒரு சமஸ்கிருத புலவர். அமரஸ் சிம்ஹர் அகராதியில் ஆசிரியர். தன்வந்திரி மருத்துவர். காகபானகர் ஜோதிடர். சன்கன கட்டடக்கலை நிபுணர். வராக மிகிரர் வானியல் அறிஞர். வராச்சி இலக்கண ஆசிரியர், அவர் சமஸ்கிருத புலவர். விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர். 2ஆம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள் விக்ரமாதித்யர், நரோந்திரசந்திரர், சிம்சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரமதேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் குமாரகுப்தர். குமாரகுப்தரை தொடர்ந்து ஆட்சி செய்தவர் ஸ்கந்தகுப்தர். ஹீனர்களின் படையெடுப்பை வெற்றி கொண்டவர் ஸ்கந்தகுப்தர். குப்தர்களின் கடைசி பேரரசர் 1ஆம் நரசிம்மர். குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்தவர் 1ஆம் நரசிம்மர். உயர் பதவியில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் தண்டநாயகர், மகா தண்டநாயகர். உபரிககா என்பவர்கள் ஆளுநர்கள். குப்த பேரரசு நிர்வாகம் தேசம் அல்லது புக்தி அதாவது பிராந்தியங்கள் உபாரிககா. விஷயம் மாவட்டம் விஷயபாதிகள் தான் அங்கே தலைவர்கள். கிராமம் கிராமிகா, கிராமியாசிகா. பாலாதிகிரிதானா காலாட்படை தளபதி, மகாபாலாதிகிரிதானா குதிரைப்படை தளபதி. ஒற்றர்களை உள்ளடக்கிய உளவு பார்க்கும் அமைப்பு தூதகா. அரசு கருவூலத்தின் முக்கியத்துவம் மற்றும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடும் நூல் நிதிசாரம். ஆசிரியர் காமந்தகாரர். வேளாண்மைக்கு உகந்த நிலம் சேத்ரா. தரிசு நிலம் கிலா. வனம் அல்லது காட்டு நிலம் அப்ரகா. குடியிருப்பதற்கு உகந்த நிலம் வஸ்தி.
மேய்ச்சல் நிலம் கபத சர்கா. குப்தர்களுக்கான வணிகர்கள் சிரேஸ்தி, சார்த்தவாகர். ஓரிடத்தில் நிலையாக இருந்த வணிகம் செய்தவர்கள் சிரேஸ்தி. எருது பூட்டிய வண்டிகளில் பொருட்களை ஏற்றி பல்வேறு இடங்களில் சென்று வணிகம் செய்தவர்கள் சார்த்தவாகர். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதற்கு பல ஆண்டுகள் செலவழித்தவர் யுவான் சுவாங். குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். குப்தர்களின் பொற்காசு தினாரா மெக்ராலி இரும்பு தூண் நிறுவியவர் சந்திரகுப்தர். குபேரநாகா துருபசுவாமினி 2ஆம் சந்திரகுப்தரின் அரசியாவர். கட்டுமான கோயில்களை முதலில் கட்டியவர்கள் குப்தர்கள். அஸ்வமேத யாகம் குதிரை வேள்வி நடத்தியவர்கள் குப்தர்கள். 1ஆம் குமாரகுப்தர். நாலந்தாவில் உள்ள புத்தரின் செம்பு சிலையின் உயரம் 18 அடி. சுல்தான் காஞ்சியில் எத்தனை அடி உயரமுள்ள புத்தர் சிலை உள்ளது? 7 அடி. குப்தர்களின் அலுவலக மொழி சமஸ்கிருதம். பாணினி எழுதிய நூல் அஷ்டத்யாயி. பதஞ்சலி எழுதிய நூல் மகாபாஷ்யம். சந்திரோகோமியா எழுதிய நூல் சந்திரவியாகரணம். காளிதாசர் எழுதிய நூல்கள் சாகுந்தலம், மாளவி, காக்னிமித்ரம், விக்ரம் ஊர்வசியம், மேகதூதம், ரகுவம்சம், குமாரவம்சம், ரிது சம்ஹாரம். வானியல் அறிஞர் யாருன்னா ஆரியபட்டர். சூரிய சித்தாந்த ஆசிரியர் ஆரியபட்டர். பூமி தனது அச்சில் சுழல்கிறது என அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் ஆரியபட்டர். அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் சுஸ்ருதர். யாருடைய காலம் பண்பாட்டு மறுமலர்ச்சியின் காலம், செவ்வியல் கலைகளின் காலம் என அழைக்கப்படுகிறது? குப்தர்களின் காலம். நீதிசாரம் தர்மசாஸ்திரம் யாரால் எழுதப்பட்டது? காமந்தகார். மெஹ்ரௌலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடைய சாதனைகளை குறிக்கிறது? 1ஆம் சந்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரால் பொறிக்கப்பட்டது? ஹரிசேனர். அலகாபாத் தூண் கல்வெட்டு எந்த வரி வடிவத்தில் எத்தனை வரிகளை கொண்டது? நாகரி வடிவம். சமஸ்கிருதம் மொழியில் 33 வரி இருந்திருக்கு. தெய்வபுத்திர சகானு சாகி என்பது ஒரு குஷான பட்டம். யாருடைய காலத்தில் இலங்கை அரசன் மேகவர்மன் பரிசுகளை அனுப்பி கயாவில் பௌத்த மடம் கட்ட அனுமதி கோரினார்? சமுத்திரகுப்தர் காலத்தில். வசுபந்து என்ற புத்த அறிஞரை ஆதரித்தவர் சமுத்திரகுப்தர். வக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் 2ஆம் சந்திரகுப்தர். பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டவர் 2ஆம் சந்திரகுப்தர். 400 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த சாக அரசர்களை படையெடுப்பின் மூலம் வென்றவர் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். அகராதி உருவாக்கியவர் யார்? அமரசிம்மர். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் 2ஆம் சந்திரகுப்தர். யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் விரிவாக்கம் உச்சத்தை எட்டியது? 2ஆம் சந்திரகுப்தர். அலகாபாத் கல்வெட்டுகளில் புருஷா, அதாவது அனைவருக்கும் மேலானவர் என்று கடவுளுடன் ஒப்பிடப்படுபவர் யார்? சமுத்திரகுப்தர். குப்தர்களின் பேரரசு எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது? தேசம் அல்லது புக்தி. மாநிலங்களை நிர்வகித்த ஆளுநர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? உபாரிகா. மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரிகளையும் நியமித்தவர் உபாரிகாக்கள். 3 உபாரிகளுக்கு ராஜா என்ற பட்டம் இருந்ததாக கூறுவது எது? தாமோதர் செப்பேடுகள். அகராதி உருவாக்கியவர் யார்? அமரசிம்மர். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் 2ஆம் சந்திரகுப்தர். யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் விரிவாக்கம் உச்சத்தை எட்டியது? இது ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின்ஸ் தான். குப்தர்களின் பேரரசு எவ்வாறு பிரிக்கப்பட்டது? குப்தர் காலத்தில் நிலக்கொடைகள் எத்தனை வகைப்படுத்தப்பட்டன? பிராமணருக்கு தரப்படும் நிரந்தரமான பரம்பரையாக வரக்கூடியது நிலமானியம். இதற்கு வரி கிடையாது. இதன் பெயர் அக்ரகார் மானியம். கோயில் மராமத்து, வழிபாடு ஆகிய பணிகளுக்காக பிராமணர்கள், வணிகர்கள் ஆகியோர்களுக்கு வழங்கப்படும் மானியம் தேவகிரகார மானியம். குப்தர்களுக்கு கீழே இருந்த நிலப்பிரபுக்களுக்கு தரப்பட்ட மானியம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? சமய சார்பற்ற மானியம். குப்தர் காலத்தில் குஜராத்தின் கிர்னார் மலையின் அடிவாரத்தில் இருந்த மிக புகழ்பெற்ற ஏரி சுதர்சனா ஏரி. விளைச்சலில் அரசன் பெறும் வரியை குறிப்பிடும் வரி எது? 1/6 பங்கு பாகா வரி. ஆரம்பத்தில் விரும்பப்பட்டு வழங்கப்பட்ட வழியாக இருந்து பின்னர் கட்டாய வரியாக மாற்றப்பட்டது. இது ஒரு அடுக்குமுறை வரி, பலி வரி. பாலி. குப்தர் காலத்தில் இரும்பு படிகள் மற்றும் செம்பு படிகள் எங்கிருந்து பெருமளவில் தோண்டியெடுக்கப்பட்டன? படிவுகள் பீகார், ராஜஸ்தானிலிருந்து. குப்தர் கால ஆட்சியின் தென்பகுதியில் மிளகு, ஏலம் ஆகியவற்றிற்கு புகழ் பெற்றிருந்தது என்பதை யாருடைய நூலின் மூலம் அறியலாம்? காளிதாசர். வங்கத்தின் தாமிரலிப்தி கிழக்கு கடற்கரையின் முக்கியமான வணிக மையம் என்று யார் குறிப்பிடுகிறார்? சீன பயணி பாகியான்.